வணக்கம். செல்வகுமாரின் காலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 27 புதன்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில கடந்த 24 மணி நேர மழை பொழிவு மற்றும் இவ்வானிலை அமைப்பு, இன்றைக்கு மழை எங்கே, வரக்கூடிய நாட்கள் எப்படி, தென்மேற்கு பருவமழை தொடக்கம் எப்படி, தீவிரம் எப்பொழுது, இவையெல்லாம் இதில் அறிவிக்க இருக்கிறேன். வெப்பம் எப்படி இருக்கும், இதெல்லாமே. கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் தொடங்கிய மழை, ராணிப்பேட்டை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், பிறகு வேலூர், திருப்பத்தூர், அடுத்தபடியாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்தோட வடக்கு மற்றும் மேற்கு பகுதி, அப்புறம் அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, இங்கெல்லாம் நல்ல மழை பொழிவு பொழிந்திருக்கு. கடலூர் மாவட்டத்தில் கூட லைட்டாக டச் பண்ணி இருக்குது, காட்டு மயிலூரில். தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாலக்கோடு 15 மில்லிமீட்டர், அரூர் 12 மில்லிமீட்டர், மேலும் ஒகேனக்கல், டிபி, பாப்பிரெட்டிப்பட்டி, மேலும் அரூர் சுப்பிரமணிய சிவா சுகர் மில், நல்லாம்பள்ளி, இங்கே நல்லாம்பள்ளி தாலுக்காலம் ஆஃபீஸில் இங்கெல்லாம் மழை இருந்திருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி, ஈரோடு, வரட்டுப்பள்ளம், பவானியில் லேசான மழை தான், வடக்கே நல்ல மழை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கல் துறைப்பட்டு 34 மில்லிமீட்டர், மேலும் திருப்பாலப்பந்தல், மணலூர்பேட்டை, கோமிக அணை, மாதம்பூண்டி, மேலும் கலையநல்லூர், அதாவது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தார் அணை 7 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. சூளகிரி, மொரப்பாளையம், இங்கெல்லாம் மழை. இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. கிராமப்புறங்களில் தான் அதிகம், மழைவாணி உள்ள இடங்களை விட கிராமப்புறங்கள் அதிகம் இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் பாலமூர், சித்தாறு 1, எரணியல், சிவலோகம், பேச்சிப்பாறை, முள்ளங்கினாவிளை, தக்கலை, மேலும் குளச்சல், குழித்துறை, பெருஞ்சாணி, புத்தன் அணை, இங்கெல்லாம் மழை. அடுத்தபடியாக அதிக மழைன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேஆர்பி அணை 61 மில்லிமீட்டர், பெணுகொண்டபுரம், அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன், கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலகம், பரூர், ஜம்புகொண்டப்பட்டி, பாம்பார் அணை, மேலும் ஊத்தங்கரை, ஒசூர், சூளகிரி, சின்னார் அணை, கிளவரப்பள்ளி அணை, இங்கெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட மழை தான். மதுரையில் நேற்றைக்கு இடி தாக்கி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், பாவம். இடி தாக்கி. ஏழுமலை 31 மில்லிமீட்டர், மேலும் களக்குடி 26 மில்லிமீட்டர், பேரையூர் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலையும் திருச்செங்கோடு, குமாரபாளையத்திலையும் மழை, நல்ல மழை பெஞ்சது திருச்செங்கோடு. அடுத்தபடியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 36 மில்லிமீட்டர், சோளிங்கர் 32 மில்லிமீட்டர், பணப்பாக்கம் 25 மில்லிமீட்டர், அம்மூர் வாலாஜா போலீஸ் ஸ்டேஷன் 22 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை 14 மில்லிமீட்டர், மேலும் காவேரிப்பாக்கம், அரக்கோணம், மின்னல், பாலார் அணைக்கட்டு, இங்கெல்லாம் மழை. அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் மேட்டூர், கரியகோவில் அணை, டேனிஷ்பேட்டை, தம்மம்பட்டி, சேலம், ஓமலூர், ஏற்காடு, ஆனைமடுவு அணை, இதெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் கொஞ்சம் தேக்கடியில் மழை, உள்ளே வரல. கர்நாடக எல்லையோரம் தான் வலுவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதே போல் பெய்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கொஞ்சம் 4 முக்கு, ஊத்து, காக்காச்சில், மாஞ்சோலையில் மழை பொழிந்திருக்கு. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் 26 மில்லிமீட்டர், வடபுதுப்பட்டு 15 மில்லிமீட்டர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் மற்றும் ஆலங்காயம், நாட்ராம்பள்ளி மழை. அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை 34 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை 25 மில்லிமீட்டர், பூண்டி 15 மில்லிமீட்டர், திருவாலங்காடு 14 மில்லிமீட்டர், திருத்தணி 13 மில்லிமீட்டர். இங்கே தான் ஆரம்பிச்சது மழை. அதிகபட்ச மழை கிருஷ்ணகிரியில் 6 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கா, திருவண்ணாமலையில் 8 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் 81 மில்லிமீட்டர், மேலும் தண்டராம்பட்டு 65 மில்லிமீட்டர், செங்கம் 39 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. திருவண்ணாமலையிலேயே 30 மில்லிமீட்டர், 3 சென்டிமீட்டர். அடுத்தது ஜமுனாமாத்தூர் 18 மில்லிமீட்டர், ஆரணி 16 மில்லிமீட்டர், கலசப்பாக்கம் 13 மில்லிமீட்டர், போலூர், இங்கெல்லாம் மழை. வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொன்னையார் அணைக்கட்டு 33 மில்லிமீட்டர், வேலூர் 12 மில்லிமீட்டர், அம்முண்டி மற்றும் குடியாத்தம் மழை. மேலாளத்தூர் மழை தான், நல்ல மழை பெய்திருக்கு. அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் வலத்தில மழை, வலத்தி, அவலூர்பேட்டை, செம்மேடு. அடுத்தபடியாக
விருதுநகர் மாவட்டத்தில் பெரியார் அணைக்கட்டில் 23 மில்லிமீட்டர் பெய்யுது. 24 மில்லிமீட்டர் வத்ரா இருப்பு மற்றும் அருப்புக்கோட்டையில் கொஞ்சம் மழை. அடுத்தபடி இன்றைக்கு எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிவு தொடங்கும். இன்றைக்கு பெங்களூருக்கு கனமழை இருக்கு. அதாவது ஆந்திர எல்லையோரம் நேற்றைக்கு எப்படி ஊத்துக்கோட்டை பகுதியிலேருந்து ஆந்திர பகுதியிலேருந்து வந்து ஊத்துக்கோட்டை வந்து ஈரோடு வரைக்கும் பொழிந்ததோ இதே போல இன்றைக்கும் மழை இருக்கு. இதே பகுதியில் தான் இன்னைக்கு தென் மாவட்டங்களில் நேற்று போல ஒரு சில இடங்கள் இருக்கும், மதுரையில் பெய்தது போல. ஆனால் இடி மின்னல் கூடுதலாக இருக்கும். நாளைக்கு இன்றைய விட பரப்பில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பரப்பில் கூடுதலாக இருக்கும். வட உள் மாவட்ட பகுதிகளில் ஈரோடு அதே போல் வழக்கமாக பெய்யக்கூடிய இடம்தான் சேலம், நாமக்கல் வடக்க நாமக்கலுக்கு வடக்க கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகளில் நாளை இன்றைய விட கூடுதல் பரப்பில் பெய்யும் மழை. அதாவது எல்லாமே வெயிலுக்கு பின் தான். வெயில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். 3ஆம் தேதி வரைக்கும் வெயில் இருக்கும். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி தொடங்கும்னு எதிர்பார்த்துருக்கோம். இன்னைக்கு 27. ஆனால் அது தொடங்கினாலும் பெரிய அளவிலே மழை இருக்காது. காற்று தான் 28ஆம் தேதி தொடங்கும். தென்மேற்கு பருவ காற்று சும்மா லேசான மழையாக கேரளாவில் பொழியும். முழுமையான வலிமையான மழை ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு மழைப்பொழிவு இருந்தால்தான் அது தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டு தான் இந்திய வானிலை ஆய்வு அறிவிப்பாங்க. ஆனால் இப்பொழுது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை அரபிக்கடலை நெருங்கிடுச்சு. குமரிக்கடலோட இருக்கு. குமரி முனையையும் கேரளாவையும் தொடும் அந்த ஒரு மதில் மேல் பூனையாக இருந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து ஒரே இடத்துல நீடித்து கொண்டிருக்கு. அரபிக்கடலோட தெற்கு ஓரத்துல நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடலோட தெற்கு பகுதி, இன்னும் குமரி முனை கொல்லங்கோடு இந்த பகுதிக்கு தொடங்குறதுக்கு ரெடியே நிக்கி ஒரு நல்ல தொடங்கிடும். ஆனால் 4ஆம் தேதியில தான் ஃபோர்ஸ். நல்ல ஒரு வலிமையான மழைனா 10ஆம் தேதிக்கு மேலே, ரொம்ப ஸ்ட்ராங்னா 15ஆம் தேதிக்கு மேலே, அதை விட ஸ்ட்ராங்னா மாத இறுதி, ஜூன் இறுதி, ஜூலை நல்ல ஒரு ஸ்ட்ராங். அதை பற்றி கவலைப்படாதீங்க. தாமதம் அடையுது, வெயில் அதிகமாக இருக்கு, ஓஹோ இப்போ வெயில் இப்படி வெயில் அடிக்குது, அவங்க சொன்னதெல்லாம் இந்த சூப்பர் எலினோங்கிறது உண்மைதானோ, அப்போது ஜூனே தொடங்கும் போது இப்படி வெயில் கொளுத்துதே, எல்லாம் இருக்கும். எல்லாம் படிப்படியாக விளங்கிடும். 3ஆம் தேதிக்கு பிறகு விலகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் 26ஆம் தேதி பருவமழை தொடங்கும்னு அறிவிச்சிருந்தாங்க. மறுபடியும் அறிவிக்கவே இல்லை எதுவுமே, அதாவது எப்போ தொடங்கும்னு. ஆனால் அவர்களும் 4ஆம் தேதி தான் அறிவிப்பாங்கன்னு நேற்றைக்கு அறிக்கையில் கூட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தான் ஃபோர்ஸான மழை இருக்கும். அது வரைக்கும் பருவமழை தொடங்கினாலும் மிக வேகமாக காற்று மட்டும் முன்னேறும், சாரல் வரும். எங்க கேரளாவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வலுவான கேரளாவில் மழை பெஞ்சதான் வலுவான சாரல் தமிழ்நாட்டுக்குள்ள வரும், குளிர்ச்சி ஆகும். அது எல்லாமே 3ஆம் தேதிக்கு மேலே. ரைட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவில் சந்தேகம் என்றால் நிறைய இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தபடியாக இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பரப்பில் உள்ள மழை. சனிக்கிழமை அதை பெரும்பாலும் கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் வட உள் மாவட்ட பகுதி, அப்புறம் தென் மாவட்டங்கள் அங்கங்கே இப்படி பார்க்கும்பொழுது 30ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். 31ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும். வெப்பச்சலன இடிமழை 31ஆம் தேதி சென்னை டெல்டாவுக்கும் எட்டும். 31ஆம் தேதி சென்னைக்கும் டெல்டாவுக்கும் எட்டும். வேதாரண்யம் கோடியக்கரை முனைக்கு கூட எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு 31ஆம் தேதி. ஆக 30ஆம் தேதி பரப்பில் கூடும், 31ஆம் தேதி மேலும் பரப்பில் கூடும். புரியுதுங்களா? 31ஆம் தேதி நல்ல மழை இருக்கு. 31ஆம் தேதி விட ஜூன் 1ஆம் தேதி இன்னும் பரப்பில் கூடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஜூன் 1ஆம் தேதி இன்னும் பரப்பில் கூடும். ஆனால் ஒதுக்கி தான் மழை, பரப்பில் கூடும். 2ஆம் தேதி நல்லாவே கூடி இருக்கும், ஆனால் ஒதுக்கி தான். 3ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும். 3ஆம் தேதி எல்லாம் குளிர்ச்சி அடைந்து விடும். 3ஆம் தேதி கூலாயிடும். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிடும். 4ஆம் தேதி அதை தொடங்கியிருக்கும், ஃபோர்ஸாக மழை பெய்ய தொடங்கிடும். 4ஆம் தேதி இன்னும் தென்மேற்கு பருவமழை வலுக்கூடும் பொழுது 4ஆம் தேதி மாலை இரவு இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் பரவலாகும். 5ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மேலும் வலுப்பெறும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். 5, 6, 7ன்னு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை கேரளாவில் கொடுக்கும். தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும். எப்போ வலுவாக தென்மேற்கு பருவமழை பொழியுதோ அப்போ சாரல் மழை தாராபுரம் வரைக்கணும். குறைவாக இருக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் உள்ளே வாங்கியிருக்கும், காற்று மட்டும் வரும். புரியுதுங்களா? அதே போல தான் ஆரியங்காவோ ஆரல் மழை பொழியெல்லாம் 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவ வலுவடையும் பொழுது தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை பரப்பு முழுமையாக இருக்கும். அதே போல் 28ஆம் தேதிக்கு மேலே தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை பரப்பில் கூடும். டெல்டாவுக்கு 31லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது மாலை இரவு இடிமழை பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி தான். தினம் ஒரே இடத்துல பெய்யாது, தினசரி எல்லோருக்கும் பெய்யாது. நல்லா அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சென்னைக்கு மழை கிடைக்கக்கூடிய நாள் 31ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.